பிறந்த 42 நாளேயான பச்சிலம் குழந்தைய கொடூரமா கொலை செஞ்சிருக்காங்க இங்க ஒரு மோசக்கார தாய். மாமியார் திட்டியதால 20 வயது பெண் ஆடிய கோர தாண்டவம் இந்த பயங்கரம். டெடிபேர் டி-ஷர்ட்டில் போஸ் கொடுக்கும் இவர்தான் பிறந்து 42 நாட்களேயான பச்சிளம் பெண் குழந்தையை சுவற்றில் அடித்து மூச்சை நிறுத்திக் கொன்ற கொடூரத்தாய். மாமியார் தன்னை ராசியில்லாதவள் என்று வசைபாடியதால் ஆத்திரத்தில் குழந்தையை கொன்றுவிட்டு பால் கொடுக்கும் போது நாசியில் புரையேறி மயங்கி இருக்கலாம் என நாடகமாடியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே பாலூர் பகுதியைச் சேர்ந்தவர் பெனிட்டா ஜெயஆனா. 20 வயதாகும் இவருக்கு இன்ஸ்டாகிராம் மூலம் திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த பெண் ஒருவருடன் நட்பு ஏற்பட்டுள்ளது. அவரின் மூலம் சென்னையில் வேலைக்கு சென்றிருக்கிறார். பின் அங்கிருந்து இடமாறுதல் ஆகி திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள ஒரு தனியார் கம்பெனியில் சேர்ந்திருக்கிறார். அங்குதான் இன்ஸ்டாகிராம் தோழியின் கணவரின் நண்பனான கார்த்திக் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த பழக்கம் நாளடைவில் காதலாக மாறியுள்ளது. ஆனால் அதற்கு பெனிட்டாவின் குடும்பத்தினர் சம்மதிக்கவில்லை. இதனால் கடந்த 1 வருடத்திற்கு முன் வீட்டை எதிர்த்து கார்த்திக்கை கரம் பிடித்திருக்கிறார் பெனிட்டா. திண்டுக்கல்லில் உள்ள கணவன் வீட்டிலேயே வசித்து வந்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து கர்ப்பம் தரித்த பெனிட்டாவுக்கு கடந்த 42 நாட்களுக்கு முன்பு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது. மாமியார் வீட்டில் சில நாட்கள் தங்கியிருந்த பெனிட்டா திடீரென குழந்தையை தூக்கிக் கொண்டு கணவருடன் பாலூரில் உள்ள தாய் வீட்டிற்கு சென்றிருக்கிறார். இந்த நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் திண்டுக்கல்லில் உள்ள தாயை பார்த்துவிட்டு வருவதாக சென்ற கார்த்திக் மறுநாள் காலை பாலூருக்கு வந்துள்ளார். நேராக குழந்தையை கொஞ்ச வீட்டிற்குள் சென்றபோதுதான் கார்த்திக்கிற்கு காத்திருந்தது பெரும் அதிர்ச்சி. தொட்டிலில் குழந்தை மூச்சு பேச்சின்றி கிடந்திருக்கிறது. மேலும் தலை நெற்றியில் காயம் இருந்திருக்கிறது. இதனை கண்டு திடுக்கிட்ட கார்த்திக் மனைவி பெனிட்டாவிடம் குழந்தைக்கு என்ன ஆனது, எதனால் காயம் வந்தது என கேட்டிருக்கிறார். அதற்கு பெனிட்டாவோ குழந்தைக்கு பால் கொடுக்கும் போது காலால் உந்தி கீழே விழுந்தது, இதனால் தான் காயம் ஏற்பட்டது என கூலாக பதில் கூறியிருக்கிறார். மேலும் குழந்தை ஏன் எந்த அசைவும் என்று கிடக்கிறது என்று கேட்டதற்கு பால் குடித்தபோது நாசியில் புரையேறி இருக்கலாம் என்று அசால்ட்டாக சொல்லிவிட்டு வீட்டு வேலையை பார்க்க சென்றுள்ளார். இதனால் சந்தேகமடைந்த கார்த்திக் உடனே குழந்தையை தூக்கிக் கொண்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு விரைந்திருக்கிறார். அங்கு மருத்துவர்கள் குழந்தையை பரிசோதித்த போது குழந்தை ஏற்கனவே இறந்து விட்டதாக கைவிரித்திருக்கிறார்கள். இதனையடுத்து கருங்கல் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தகவல் அறிந்து தனியார் மருத்துவமனைக்கு சென்ற போலீசார் குழந்தையின் உடலை கைப்பற்றி சந்தேக மரணமாக வழக்கு பதிவு செய்து உடற்கூறாய்விற்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அக்குழந்தையின் உடலை பிரேத பரிசோதனை செய்தபோது குழந்தையின் மூச்சு குழாயில் டிஷ்யூ பேப்பர் சிக்கியிருந்தது தெரியவந்தது. உடனே சந்தேகத்தின் பேரில் தாய் பெனிட்டாவை போலீசார் காவல் நிலையம் அழைத்து வந்து தீவிர விசாரணை நடத்தினர். அப்போது பெனிட்டா கூறிய ஒவ்வொரு தகவலும் போலீசாரையே மிரள வைத்திருக்கிறது. குழந்தை பிறக்கும் வரை கணவனும் மாமியாரும் தன்னை அன்பாகவும் பாசமாகவும் கவனித்து வந்ததாகவும், ஆனால் பெண் குழந்தை பிறந்து கணவரின் வீட்டிற்கு சென்ற நாளில் இருந்து மாமியார் தன்னை ராசியில்லாதவள் என்று தொடர்ந்து திட்டி வந்ததாக கூறியிருக்கிறார். இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான பெனிட்டா கணவரை அழைத்துக் கொண்டு குழந்தையுடன் தாய் வீட்டிற்கு வந்துள்ளார். ஆனால் அங்கே வந்த பிறகு கார்த்திக் முப்பொழுதும் குழந்தையோடு கொஞ்சி குலாவியிருக்கிறார். இதனால் கார்த்திக் தன்னை விட குழந்தைக்குத்தான் முன்னுரிமை கொடுப்பதாக உணர்ந்திருக்கிறார். மாமியார் திட்டும் கணவர் தன்னை விட குழந்தை மீது காட்டும் அதிக அக்கறையும் பெனிட்டாவின் மனதில் நஞ்சை விதைத்திருக்கிறது. மொத்த பிரச்சனைக்கும் காரணமான குழந்தையை கொல்ல துணிந்திருக்கிறார். இந்த நிலையில்தான் சம்பவத்தன்று கார்த்திக் ஊருக்கு சென்றிருப்பதை சாதகமாக கொண்டு அந்த கொடூர செயலை செய்துள்ளார். குழந்தையின் தலையையும் நெற்றியையும் சுவற்றில் அடித்து தாக்கியிருக்கிறார். அதிலும் குழந்தை சாகாததால் சுவாச குழாயில் டிஷ்யூ பேப்பரை சுருட்டி அடைத்து வைத்துள்ளார். இதில் மூச்சு விட முடியாமல் குழந்தை துடிதுடித்து உயிரிழந்து போயிருக்கிறது. ஆனால் எதுவுமே நடக்காதது போல குழந்தையை தொட்டிலில் போட்டுவிட்டு அன்றாட வேலையை பார்க்க சென்றுள்ளார். கணவன் கார்த்திக் வந்து கேட்டபோது கூட நாசியில் புரையேறி மயங்கி இருக்கலாம் என நாடகமாடியது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இதனையடுத்து போலீசார்
பெனிட்டா ஜெய ஆனாவை கைது செய்து சிறையில் அடைத்ததோடு குழந்தையின் உடலை தந்தையிடம் ஒப்படைத்தனர். இந்த சம்பவம் குமரி மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.